Hi friends. First of all, a great thanks for being in my YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர், அதாவது டிஃபரன்ஷியேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவான ஒரு அர்த்தத்தோட தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து எல்ஐசி அப்படிங்கிறதோட பேசிக்கும் சரி, எல்ஐசியில் உள்ள பேசிக்குக்கும் மேலே வந்து இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர்னால் என்ன, நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர்னால் என்ன, அது மாதிரி வந்து டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விளக்கங்கள் வந்து நான் போன வீடியோஸில், அதாவது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் கொடுத்துருந்தேன். நம்ம சேனல் உள்ள பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதை பற்றின விளக்கங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே இப்போ கொடுக்கணுங்க அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது தேவைனாலும் அந்த பழைய வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேளை நீங்கள் வந்து ரேண்டமாக புதுசாக வந்து இந்த சேனல்லேயே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வந்திருந்தீங்கன்னா அதுக்காக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ எப்போதும் போல் நான் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த பேர்லேயே இருக்குது டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர், ஆர் இன்னொரு நேம் வந்து டிஃபரன்ஷியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னலை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டில் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த டிஃபரன்ஷியேட்டர் அப்படிங்கிறது வந்து எதை யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப் யூஸ் பண்ணி, அதாவது வந்து ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான். ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடிஷன் பண்ணலாம், சப்ராக்ஷன் பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம முன்னாடி உள்ள வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே. இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் அப்ளிகேஷன் தான், கரெக்டாக ஒரு மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல் தான் அது. ஸோ கொடுத்துற இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் கொடுக்க போகுது. ஸோ எப்போதும் போல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு காம்பன்சேட்டிங் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இன்புட் பயாஸ் கரண்டோட எஃபெக்ட் வந்து இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஐடியல் கண்டிஷன் மாதிரி தான் அப்ளை பண்ணியிருப்போம். அதாவது வந்து ஒரு ஆப் ஆம்ப்குள்ளே என்றைக்குமே வந்து கரண்ட் ஃப்ளோங்கிறது வந்து அவ்வளோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி தான் நம்ம எப்போதுமே வந்து டிசைன் பண்ணுவோம், ஓகேவா? there is no more current flow into the op amp அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுங்கிறது முக்கியம். ஸோ அந்த மாதிரி கரண்ட் ஃப்ளோ எதுவும் இன்புட் பயாஸ் கரண்ட்னால போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணிட்டோம். எதை? நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். இன்வெர்ட்டிங் டெர்மினல் நம்ம என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதே எடுத்து வந்து ஃபீட்பேக்கில் வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபீட்பேக்கில் வந்து நம்ம ரெசிஸ்டர் மட்டும் தான் எப்போதுமே கனெக்ட் பண்ணுவோம். இன்புட்லேயும் யூஸ்வலாக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கணும். பட் இங்கே டிஃபரன்ஷியேட் சர்க்யூட்டுங்கிறதுனால கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சர்க்யூட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ அடுத்ததாக வாங்க ஈக்குவேஷனை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டரில் போகக்கூடிய கரண்ட்டை நம்ம நார்மலாக என்னன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசி அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஐசினா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா IC is equal to C1 into D by DT into V. அதாவது வந்து கெப்பாசிட்டரில் போகக்கூடிய கரண்ட்டோட ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னென்னா கெப்பாசிட்டர் வேல்யூ C into dV divided by dt. Vன்றது வந்து வோல்டேஜ், அதாவது வேரியிங் வோல்டேஜ் அந்த கெப்பாசிட்டர், ஓகேவா? இப்போ இதில் வந்து நமக்கு வந்து 2 வோல்டேஜ் இருக்கும். அதாவது கெப்பாசிட்டருக்கு முன்னாடி ஒரு வோல்டேஜ், பின்னாடி ஒரு வோல்டேஜ், 2 வோல்டேஜ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ், ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா VN. அதாவது வந்து N அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட் பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வோல்டேஜ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 0வாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ VNங்கிறது வந்து 0வாக இருக்கிறதுனால VI மைனஸ் VN அப்படிங்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா VI அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ IC is equal to C1 into dVi divided by dtங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கெப்பாசிட்டரில் ஃப்ளோ கூடிய கரண்ட்டோட ஈக்குவேஷன். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு விர்ச்சுவல் கிரவுண்டோட பாயிண்ட்டில் நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணால் KCL அப்ளை பண்ணணும். நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி KCL அப்ளை பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் த இன்கமிங் கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அவுட் கோயிங் கரண்ட்ஸ். இன்கமிங் கரண்ட் வந்து IC ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃபீட்பேக் கரண்ட் ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து இன்கமிங் கரண்ட் இந்த பாயிண்ட்டுக்கு, அவுட் கோயிங் கரண்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆப் ஆம்ப்குள்ளே எந்த ஒரு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகுதுங்கிறதான் அசம்ஷன். ஸோ IC ப்ளஸ் IF இஸ் ஈக்குவல் டு 0. இதான் வந்து நோடல் ஈக்குவேஷன் யூஸிங் KCL, ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நார்மலாக நமக்கு பேசிக்கான சர்க்யூட் தியரியில் உள்ளது தான். ஸோ IC இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எழுதுங்க. அதே மாதிரி IFனா என்னென்னா வந்து V/R, அவ்வளோதான். Vனா IFன்றது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டர், அவுட்புட் சைட்லேருந்து உள்ளே வரக்கூடிய கரண்ட். அவுட்புட்டில் வோல்டேஜ் V0, ஃபீட்பேக் ரெசிஸ்டர் வந்து RF. ஸோ IF அப்படின்றது வந்து V0/RF. ஸோ C1 into dVi divided by dt plus V0 divided by RF is equal to 0, which implies V0 is equal to minus RF C1 dVi divided by dt. இதான் வந்து V0ஓட எக்ஸ்பிரஷன். ஒரு டிஃபரன்ஷியேட்டரோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதில் மைனஸ் சைன் வந்து எதை வந்து இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். இன்புட்டை கம்பேர் பண்ணும், இன்புட் வேவை கம்பேர் பண்ணுது, அவுட்புட் வேவ் வந்து எப்படி இருக்குன்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் இருக்கும், ஓகேவா? ஸோ இன்புட்டில் உள்ளதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம கொடுக்குது. அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமாக இருக்கலாம், வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். இன்புட்டில் கொடுக்கக்கூடிய வேரிங் வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்குது. அவுட்புட்டில் நம்ம எடுக்கும்போது எப்படி இருக்குன்னா மைனஸ் சிம்பிள் வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சிச்சுவேஷன்ஸில் இந்த டிஃபரன்ஷியேட்டர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு போயிடும்.
அதோட கெயின் ஃபார்ம் என்னென்னா F/FA அப்படின்னு சொல்லுவாங்க. Fன்றது வந்து நார்மல் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, FAன்றது வந்து ஆம்பிளிஃபையரோட ஃப்ரீக்வன்சி. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா கெயின் வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி மாறிடும். ஸோ அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆகிடும். ஹென்ஸ் இங்கே வந்து அன்ஸ்டேபிளாக சான்ஸ் இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலாக இன்னொரு டிஃப்ரென்ஷியேட்டர் டிசைன் பண்ணி இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. வாங்க அடுத்ததான் அது என்னவா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிஃப்ரென்ஷியேட்டருக்கும் ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஷியேட்டருக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. நார்மலான டிஃப்ரென்ஷியேட்டர் எடுத்துக்கிட்டு அதில் கெப்பாசிட்டருக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த ரெசிஸ்டருக்கு சைடில் ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க, ஃபீட்பேக் சைடு. ஓகேவா? ஸோ இன்புட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் கெப்பாசிட்டரில் வந்து பேரலாக ஃபீட்பேக் சைடு ஒரு கெப்பாசிட்டரையும் வந்து ஆட் பண்ணி விடுறது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் ரிமூவ் த அன்ஸ்டெபிலைசேஷன் டியூரிங் ஹை ஃப்ரீக்வன்சி. ஹை ஃப்ரீக்வன்சினால் வரக்கூடிய அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் டிவைடட் பை இன்புட் V0 டிவைடட் பை VI இஸ் ஈக்குவல் டு ZF/Z1. ZFன்றது வந்து இம்பிடன்ஸ் ஆஃப் த ஃபீட்பேக் சைடு அண்ட் Z1ன்றது இம்பிடன்ஸ் ஆஃப் த இன்புட் சைடு. இம்பிடன்ஸ்ன்றது வந்து R1 + JXன்றது வந்து இன்புட் சைடு. அதே நேரத்தில் வந்து RF அண்ட் CF வந்து பேரலாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் சைடில் இம்பிடன்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ZF/Z1ங்கிறதா வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். பொதுவாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்புட் டிவைடட் பை இன்புட் ஆஃப் த லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்டில் வரும். அதில் நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷனை வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இதில் வந்து சொன்னேன். அதே மாதிரி வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். ஸோ இதோட இன்புட் வந்து சைனசாய்டலாக இருந்தால் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசைன் வேவாக இருக்கும். அதாவது வந்து காஸ் வேவாக இருக்கும். ஓகேவா? கொசைன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், அது வந்து காசு சொல்லிக்கலாம். இது வந்து VI இருந்தால் இது வந்து V0 இருக்கும். ஸோ சைனோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து காஸ் தீட்டா வரும். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ன்னு வரும். ஏன்னா எக்ஸ்ன்றது வந்து வேரியபிள் அங்கே. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரியான விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகி வரும். அதை மாதிரி வந்து ஒரு ஸ்கொயர் வேவ் இன்புட்டில் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பைக்கு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டர் இன் யூஸிங் ஆப் ஆம்ப். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு LICயில் வந்து அதாவது லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டில் வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. கண்டிப்பாக தொடர்ந்து இந்த வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுவரை see you guys, take care, bye, cheers, stay home, stay safe and thank you for watching.